ரணில் விக்ரமசிங்க நடத்திய நாடகம் வைத்தியசாலையில் புத்தகத்துடன் வெளியான புகைப்படத்தால் புதிய சர்ச்சை. இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்தம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சாணி அபேசேகர குறித்து வெளியான தகவல். டிட்பா புயல் சேத அதிகரிப்புக்கு இதுவே காரணம் சம்பிக ரணவக்க. இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு அனுரவிடம் முக்கிய கோரிக்கை. யாழில் இடம்பெற்ற தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், அறிவிக்கப்பட்ட புதிய கொடுப்பனவுகள். தமிழரசு கட்சிக்குள் ஊடுருவிய உளவாளிகள், சாணக்கியன் மீது வலுக்கும் சந்தேகம். 4வது நாளாக நீடிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை, நோயாளர்கள் அவதி. தொடர்புடைய விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பின்னர் உடல்நிலை பாதிப்பால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கியிருந்து புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் பொதுச்சொத்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விசாரணைகளை ஒரு மாதத்துக்குள் முடித்து வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதன்போது விசாரணைகளில் 90% இதுவரை நிறைவடைந்துள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். குறித்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநக்க நாயக்க தொடர்பாகவும் விசேட தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு நடவடிக்கைகளின் ஆரம்பத்திலேயே விசாரணை அதிகாரிகளின் சார்பில் கருத்து தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சந்தேக நபரான ரணில் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளாரா என வினவியுள்ளார். இதன்போது அவர் பிரதிவாதி கூண்டில் அமர்ந்திருந்ததாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்த திலீப பீரிஸ் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் அமர்வதற்கு முன் அதற்கான முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நீதவானும் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் அமரும் போது உரிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டு பின்னர் உடல்நிலை குறித்து முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளன. மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி பிணையில் சென்ற ரணில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கியிருந்து புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் பொது சொத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் இந்த வழக்கில் அடிப்படையாக அமைந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தின் முன்னாள் அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. அத்துடன் முன்னாள் தூதுவர் சரோஜா சிறிசேன உட்பட 13 பேரின் சாட்சியங்களின்படி இது ஒரு தனிப்பட்ட பயணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என பார்த்த மாத்திரத்திலேயே தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. இருந்த போதிலும் சந்தேக நபரான ரணிலுக்கு கிடைத்ததாக கூறப்படும் வூல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பு கடிதத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள இணையவழி மூலம் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலம் பெறுமாறு உத்தரவிட்டுள்ளார். தரப்பு சட்டத்தரணிகள் இந்த விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் என நிரூபிக்க முயன்ற போதிலும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்போ அல்லது தலையீடோ அதற்கு இருக்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் ஒரு தனியார் நிறுவனம் என்ற முறைப்பாடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநக்க நாயக்க தொடர்பில் கருத்து தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர் ஆவணங்களில் இருந்த தனிப்பட்ட என்ற சொல்லை நீக்கி அதிகாரப்பூர்வ என்ற சொல்லை சேர்த்து மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆயினும் சமநக்க நாயக்கவுக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை கோரிய போதிலும் 16 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அரசாங்க நிதியை அங்கீகரிக்கும் போது அவர் பொறுப்புள்ள அதிகாரியாக உரிய கவனத்தை செலுத்தாததால் பொது சொத்து சட்டத்தின் கீழ் அவருக்கு பிணை வழங்க நீதவான் மறுத்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த முறை முதலாம் தரத்துக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்காலத்துக்கான முதல் படி என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த தேசிய விழாவில் முதலாம் ஆண்டுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் பதிவு செய்யப்பட உள்ளனர். இதேவேளை வளமான நாட்டுக்குள் வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பரவி வரும் நிப்பா வைரஸ் குறித்து இலங்கை மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நிபா என அழைக்கப்படுகின்ற இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியம் ஊடாக பரவக்கூடும் என தெரிய வந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன.
தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதன் இறப்பு விகிதம் 40% முதல் 75% வரை இருப்பதாக கூறப்படுகிறது. நிபா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இது குறித்து எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்திய ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசகரவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போதிய சாட்சியங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சானி அபேசகர நடவடிக்கை எடுக்கவில்லை என கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் மற்றும் குலாப்பிட்டிய மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் தொடர்பில் அவரை கைது செய்ய முடியாது. அத்தோடு அதற்கான போதிய சாட்சியங்கள் இல்லை என சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். மேலும் ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதல் நடாத்தப்பட உள்ளதாக உளவுத்துறை தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் 23ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்ப்பாசனத்துறை முகாமைத்துவம் மேற்கொள்வதில் அனுபவமின்மையே டிட்பா புயல் தாக்கம் சேதங்கள் அதிகரித்தமைக்கான காரணம் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி செம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மகாபலி ஆணையம் மற்றும் நீர்ப்பாசனத்துறை போன்ற அரசு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவமுள்ள இடைநிலை முகாமைத்துவ மட்ட அதிகாரிகள் பலர் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவே அண்மைய சுழற்காற்றால் ஏற்பட்ட கடும் சேதத்துக்கு பிரதான காரணமாக அமைந்தது என தெரிவித்தார். நாட்டின் நீர்த்தேக்க முகாமைத்துவம் தொடர்பான சிறப்பு நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகள் பற்றாக்குறை தற்போது மிக கடுமையான நெருக்கடியாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீர்த்தேக்க முகாமைத்துவம் குறித்து ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் கொண்ட இடைநிலை மட்ட முகாமை அதிகாரிகள் இன்று நீர்ப்பாசனத்துறையிலும் மகாபலி ஆணையத்திலும் இல்லை என தெரிவித்தார். இந்த திறன் பற்றாக்குறை தனியார் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளது. டிட்பா சுழற்காற்றின் போது ஏற்பட்ட பெரும் சேதத்துக்கு நீர்த்தேக்கங்களை முறையாக முகாமைத்துவம் செய்ய திறமைசாலியான அதிகாரிகள் இல்லாமையே நேரடியான காரணமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். இதற்கான அடிப்படை காரணம் நாட்டில் இருந்த திறமையான முகாமையாளர்கள் பெருமளவு வெளிநாடு சென்றமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடந்த காலத்தில் எடுத்த தவறான பொருளாதார தீர்மானங்களையும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க விமர்சித்துள்ளார். குறிப்பாக பிரபல இந்திய பொருளாதார நிபுணர் PR சனாய் முன்வைத்த சீர்திருத்த அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படாதே இலங்கை செய்த மிகப்பெரிய தவறு என தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் அந்த அறிக்கை அப்போதைய அமைச்சர் ஜெயவர்தன அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் டட்லி சேனாநாயக்க அரசு அதை செயல்படுத்த தயங்கியதால் நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இழந்துவிட்டதாக அவர் நினைவு கூறினார். இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை வடிவமைக்கும் செயற்பாட்டின் போது அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான மற்றும் பங்கேற்பு செயல்முறையை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன் டெஸ்ட் இனிஷியேட்டிவ் அரசியலமைப்பு சீர்திருத்த உரையாடலுக்கான இயக்கத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி யுகத்தை கட்டியெழுப்பதற்காக ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்ளல் அவசியமான ஒரு முன்தேவை என்பதையும் தமது இயக்கம் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்ளுதல் இலங்கைக்கு ஒரு முக்கியமான சவால் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த முயற்சியில் அனைவரையும் உள்ளடக்கி அனைவரினுடைய பங்கேற்பையும் உறுதி செய்ய சீர்திருத்த செயல்முறையை உறுதி செய்யவும் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பு சார் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு சட்டமூலத்தை வரைய வேண்டும் எனவும் குறித்த இயக்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகலர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவருக்கு பலானா மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய காவல் ஆணையத்தின் ஒப்புதலுக்குட்பட்டே இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. ரொஹான் ஒலுகல தற்போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த இந்த நாட்டு போதைப்பொருள் கடத்தல் குழுவினரான கெகல்பத்திர பத்மே, கமாண்டோ சலிந்த, இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகளில் ரொஹான் ஒலுகல நேரடியாக ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருணைநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று குறித்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அச்சுனா, தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள்
அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்த கூட்டத்தின் போது சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வு, நாவற்குழி சிங்கள வீட்டு திட்டம், பிரதேச சபை மலக்கழிவுகள் அனுமதியின்றி விவசாய நில பிரதேசங்களில் கொட்டப்படுதல், பொருளாதார மத்திய நிலையத்தை மீளவும் குத்தகைக்கு விடுவது தொடர்பாக பேசப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் மட்டுவிலில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தமையில் கடந்த வருடம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எத்தனை வீடுகள்லாம் அங்கே இருக்கணும் அந்த டிஎஸ் ஆர் அந்த ஏரியா ஜிஎஸ் எத்தனை வீடுகள் சிங்கள ஜனம் இருக்கு அதுல? மிச்ச வீடுகள்ல வித்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் வீட்டை கொடுக்க அவங்க திருப்பி வித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க 3500 பேருக்கு வீடு கொடுக்கல. இது என்ன எனக்கு என்எஸ்டி தியரியே விளங்கல. நீங்க கொடுத்தா அறுதி உறுதியோட தான் கொடுத்துருக்கீங்களா விற்கக்கூடிய மாதிரி? அப்ப நான் கேட்கிறேன்னா 10-15 வீடும் எடுத்து கொடுக்கல தமிழாக்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. எந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? நல்லாட்சி அரசாங்கத்துல அதுக்கு முதலா இல்லையே நான் கேட்கிறேன்டா. அங்க வீடு கட்டிக்கிறது சும்மா அடக்கு. ஆனா இங்க எத்தனையோ பேர் வந்து பேங்க்ல லோன் எல்லாம் எடுத்து போட்டு அங்க வந்து சனம் போராடி கொண்டு. அப்ப எனக்கு விளங்கல என்னடா, ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுக்குறோம் சிங்களீஸுக்கு அவங்க காசுக்கு விற்கிறாங்க, தமிழாக்களுக்கு வீடு கொட்டில் குடிசை அப்படிதான் இருக்கு. அது என்ன ஜஸ்டிபிகேஷன் தான் கேட்கிறேன். செய்தா இந்த அரசாங்கம் மாற்றணும். வித்தாக்கள் இருக்கிறமே வேண்டாங்க. இப்ப இப்படி நடக்குன்னு பாருங்க. யாழ்ப்பாணத்துல நீங்க இண்டஸ்ட்ரியல் இருக்கிறீங்க, நீங்க இதுல பார்த்து கதைக்கு எல்லாம் வேணும். பழைய அரசாங்கத்துல செய்யறா இந்த அரசாங்கத்திலே மாத்தலாம் செய்யலாம் தானே. நாங்கள் என்ன நாங்கள் 3000 முல்லைத்தீவுல இப்பவும் கொட்டிலுக்குள்ள இருக்கு சனம். நீங்க செய்யத்தானே வேணும். நீங்க அரசாங்க அதிபருக்கு போட்டு ஆளுநருக்கு போட்டு செய்யணும். வழங்க மாட்டேங்குது. நான் உங்களை நோக்கி தான் கையை நீட்டுறேன். இது முதல்ல அரசாங்கம் விட்ட போல, உங்களோட அரசாங்கம் விட்ட போல இல்ல ஒன்றுதானே. உறுதி கொடுத்தா பிறகு அவங்களுக்கு சட்ட ரீதியான ரைஸ் எல்லாமே இருக்குது. அவன் விற்கிறதோ விற்காதோ. இப்ப நாங்களும் கூடுதலாக வேண்டி இருக்கிறாங்க, நம்மளாக்களும் வேண்டி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒன்று இருக்குது. இப்பயும் இங்கேயும் முதல் உறுதி கனவேர் வேண்டி போட்டிருக்கிறோம். கொடுத்து போட்டு பொமிட்ட வந்து உறுதியா மாத்துறது கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களோட சங்கமாவிலுக்கு உறுதியை கொடுக்க போகுது. உறுதி கொடுத்தோன்னா கை மாத்தலாம், சகோதரனுக்கு கை மாத்தலாம், அல்லது விற்கலாம், பேங்க்ல கொண்டு அடகு வைக்கலாம். அந்த ரைஸ் இருக்குது. அப்ப இதை வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப சட்ட ரீதியாக நாங்க முந்தைய அரசாங்கம் உறுதி பத்திரம் எல்லாமே வழங்கிட்டுது. அப்ப ஒரு ஆளுக்கு உறுதி பத்திரம் வழங்கினத எந்த நடவடிக்கையும் இல்லாம நாங்கள் மீளப்பெறையிலாக ஒரு நடவடிக்கையில இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பழைய 3000 சொச்ச வீட்டு கொடுக்க இருக்குது. வீட்டு திட்டம் இலங்கை பூரா 50,000 கிட்ட சஜித் வீட்டு திட்டம் கொடுத்து 50,000 வீடுகள் கொடுக்க இருக்குது. அதுகளுக்கு நாங்கள் நடைமுறைக்கு போகணும். வழிய உறுதி கொடுத்ததுல போய் நாங்கள் நாங்கள் அதுல சொன்னாங்க பிரதேச நடைமுறைக்கு அமைய அவையில் சட்ட ரீதியாக எடுக்கலாம். உங்களுக்கு வரி கட்டணும். ஒரு இடம் கட்டுறா வருமான பதிவு ஒன்று டேக்ஸ் ஒன்று கட்டத்தானே வேணும். அதுகளுக்கு நடவடிக்கை வாங்க. வித்ததுகளுக்கு நாங்கள் ஒன்றுமே சட்ட ரீதியாக அந்த கருத்து என்ன பொறுத்தவரையில பொறுத்தவரையில உங்களோட பக்கத்திலிருந்து வாரது நினைக்கிறேன் தவறு. ஏனென்றால் வட மாகாணத்துல வந்து இந்த கரையோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6000 ஏக்கரை வந்து நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில வந்து நீங்கள் ஒரு வர்த்தமானியை வந்து வெளியிட்டு 3 மாசத்துக்குள்ள அந்த காணிகளை தனியார் காணிகளை வந்து உறுதிப்படுத்தாட்டி நீங்கள் அதை அக்வயர் பண்ண போறீங்க. சரிதானே? அது தனியார் காணி. அதுல கிட்டத்தட்ட 90% ஆட்கள் இங்க இந்த அரசாங்கங்களால வந்து பயங்கரவாதிகள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு இங்க தொடர்ந்து இருந்தால் வந்து கைது செய்யப்படுவீனம் இல்லாட்டி கொலை செய்யப்படுவீனம் என்ற பயத்துல வந்து வெளிநாட்டுக்கு ஓடினவன். அப்படிங்க சொல்றேன். அதே இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து தங்களுடைய காணி என்பதை வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் நீங்கள் வந்து உங்களோட அரசாங்கம் வந்து அதை சுவீகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க. இல்ல நான்
அப்ப இங்க உண்மையிலே வந்து உண்மைக்கு புறனாக சிங்கள மக்கள் ஏதோ இங்க வாழ்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு வந்து இந்த அரச காணிகளை வந்து ஒதுக்கி போட்டு அந்த மக்கள் வந்து அந்த காணியில வாழாமல் அதை விரும்பினபடி வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எப்படி தமிழாக்களுக்கு வந்து தமிழாக்களுடைய சொந்த காணி பரம்பரை காணி அது இங்கே இருந்து துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே இந்த காணியை 6000 ஏக்கரை வந்து நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பார்க்கிறீர்கள். ஆனால் இங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு வந்து ஒரு இனவாத நோக்கத்தோட வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள் அவங்க இல்லாமல் இருக்க வந்து நீங்க சொல்றீங்க தொடரலாம். அது எப்படி சரி? நான் சொல்றேன், நீங்கள் அப்படி சொல்றீங்களா? அரசாங்கமே வந்து குற்றச்சாட்டு கொண்ட மஹிந்த ராஜபக்ச காலையில வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள். சரி, சொல்லி முடிஞ்சுதான் சொல்ற. அப்ப நீங்க அதை சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யணும்டா, உண்மையிலே வந்து அந்த காணிகள்ல வந்து அந்த ஆக்கள் இருக்காட்டி நீங்கள் அந்த காணிகளை வந்து திரும்ப எடுத்து காணி இல்லாத தமிழ்நாக்களுக்கு உண்மையில கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதான் நீங்க செய்யணும். இல்ல, நாங்களோட சொல்றோமே, நாங்கள் தமிழ் மக்கள் காணிகளை சுயரிக்க இல்லை. இலங்கையிலேயே நான் அந்த காணி கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. 70% சுயரிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க அது முழு உலகத்துக்கு நாங்கள் போய் சொன்ன இடத்துல கடைசியில வந்து பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுத்தது வந்து தாங்கள் அதை எடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற இல்லை. கடைசியில வந்து வழக்குக்கு போய் அதை நிப்பாட்டப்பட்டது. இல்ல நான் ஒன்று சொல்றேனே, பார்லமெண்டத்தில் கதைக்கின்ற கதைங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்லணே, நாங்க வர்த்தமானி வெளியிட்டு இருந்தாங்க. ஏனென்றா 70% காணி பிரச்சனை தெரியல. எந்த காணியை நாங்கள் அரச காணி என்று இனங்கண்டா சேலத்திலாம் கொடுக்க போறோம். நாங்கள் இந்த சிங்கள குடியேற்றத்தை திருத்த போறது இல்லை, இன விரிசல குழப்பம் குடியேற்றத்தை மேற்கொள்ள போறது இல்லை. ஆணித்தனமா நாங்க சொல்றோம், அடிச்சு சொல்றோம். அப்ப இன்றைக்கு காணி பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 உறுதி இருக்குது, அடி வர்றாங்க. அப்ப வெற்றிலக்கணி பக்கம் புள்ளாயே அரச காணிகள் இருந்திருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஆக்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லோயர் மேல கூடாக சட்டத்தினை கூடாக உறுதிகள் எல்லாம் முடிச்சு விட்டும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான பொறுமுறை கொண்டு போகணும். சாதாரண மக்களுக்கு காணி இல்லை. அப்ப நாங்கள் இயன்ற அளவு செய்வோம். இத நீங்க பார்லிமெண்ட்ல கதைக்கிறா போட்டு கதைக்கலாம். பிரேசவேல ஒரு நிமிஷம் பிரேசவேல நீங்க தான் சொன்னீங்க. சாவச்சேரி பிரதேசவில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும்? பிரதேச சொல்லுங்க. 563 பேர் வீடு இல்லாம இருக்கணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 250 வீடு கட்டி சிங்களீஸ் கொடுத்துருக்காங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. நான் அதுல 57 பேர் சிங்களீஸ் அதுல கொடுத்துருக்கீங்க. அதுல இப்பவும் பாவிக்காம இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடாது உறுதி கொடுத்துட்ட வேண்டி அரசாங்கம் கொடுத்த. அப்ப ஒரு நிமிஷம் போடுறா சார், நான் காய்க்கும் நான் குழப்பையில தானே உங்களையும் நீங்களும் குழப்ப வேணாம். நீங்கள் இது அரசாங்கம் கொடுத்தது, இப்ப நீங்கள் தான் அரசாங்கம். சோ இந்த 14 வீடுகள் இதுல லிஸ்ட்ல கிடக்க 14 வீடு கூட இருக்கு. எத்தனை பேர் சாவச்சேரியில எங்களுக்கு ஓட் போட்ட சனம் இப்போ கொட்டில இருக்கு. அப்ப நாங்க அதையெல்லாம் ராசா திங்க் பண்ணணும். வேற அரசியல் ஒன்றும் இல்லை. இதை நாங்க அதையெல்லாம் திங்க் பண்ணணும். நான் கேட்கிறேன் சொன்னா அந்த சனத்துக்காவது இந்த 14 வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட உங்களை அரசாங்கத்தால ஏலாதான் தான் கேட்கிறேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதைத்தான் கேட்கிறேன் ஒழிய உங்கள அரசியல் கதைக்கல. இதுல இல்ல, இது தொடர்பாக நீங்க பார்லமெண்டத்துல கதைங்க, அங்கதான் முடிவெடுக்கணும். இதை நாங்க வேணுமெண்டா மாவட்ட சட்ட மாவட்ட இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றது என்னென்றால், இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து நாங்கள் இதை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு முடிவு போறதுக்கு வந்து முடிவெடுத்து போட்டு விஷயம் அங்க பேசணும். இந்த விஷயத்த ஜெஃப்னா டிசிசிக்கு போடுவோம், அங்க கதைப்போம். பார்லிமெண்ட்ல கதைக்கிற பிரச்சனை இல்ல ராசா. நீங்க இதை வந்து அப்படி என்றா முழுமையான பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமூலம் இயற்றணும். உறுதி கொடுத்திருந்தாலும் அவை விப்பினமா இருந்தா மீளப்படுறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு சட்டமூலத்தை அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வர. நீங்க சொல்றது சரி. உறுதி கொடுத்தால் வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்து தலையிடக்கூடாது. ஆனா 6000 ஏக்கர் வடமாகாணத்துல வந்து கரையோர பிரதேசத்தை வந்து நீங்கள் சுயரிக்கிறதுக்கு வெளிக்கட்டு நீங்கள் தனியார் காணி நாங்க மீள பெற்றிருக்கிறோம். முந்தைய அரசாங்கம் இருக்க இதே பார்லிமெண்ட் இருக்கலாம்.
என்பதுக்காரருக்கு சிங்கள குடியேற்றங்களுக்கு வந்து உங்களுக்கு தொடையிலான்னு சொல்றதும் தமிழர்கள் காணிகளை வந்து பறிக்கிற நேரத்துல வந்து அதை பறிக்கலாம்னு சொல்றதுக்கும் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு சொல்றாரு அமைதியா கேளுங்கோ இல்ல இதை ஏன் கலைக்கிறதுனா வந்து நாங்கள் நரசபை கலைக்கிறோம்டா இது நாளைக்கு நாங்கள் இருக்கிற காலத்துல நடந்துன்னு சொல்லப்படக்கூடாது. கலைக்கிற இல்ல தேவைப்படுற நேரம் மட்டும் கலைக்கிற பொய் சொல்ற நேரத்துல வந்து அதை அம்பலப்படுத்துற உலக சொல்றேன். அதான் இப்ப நாங்க என்ன இது நாங்கள் இப்படியே விட்டுட்டோம்டா இது ஒரு பிராக்டிஸா போயிடும். அடுத்த அரசாங்கம் அதான் செய்யும். இப்ப கிவிலோ ஆண்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே கையீட்டில கூட காணி உரிமையாளர் காணியோடையும் இருக்கணும். அங்கதான் கட்டுப்பாட்டு இருக்கு. காணி உரிமை ஒருத்தோட இருக்கணும். வழிவடக்க பாருங்க அங்கேயும் எத்தனை வசனம் போடுவோம். அரசாங்கத்துல இருக்கிற நீங்க நான் என்ன விளங்க சொல்றேன். நீங்க அரசாங்கம் பாசா நீங்க உங்களோட கேபினெட்ல இருக்கிற உங்களோட மினிஸ்டரோட கதைக்கவனும் என்னோட இடத்துக்காண்டி தான் உங்களோட கேட்கிறேன். மறுபடியும் உங்களை நோக்கி கை நீட்டல. இங்க 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவசாயிகளுக்காக காப்புறுதி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயா, அவரை, மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் வறட்சி, வெள்ளம், காட்டு யானை, பூச்சி தாக்கம், தீ விபத்து, நோய் மற்றும் பீடைகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் இந்த காப்புறுதி திட்டங்களின் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக்கொள்ள முடியும். கௌப்பி, பாசிப்பயிறு, உளுந்து, குரக்கன், நிலக்கடலை, எள், கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 60,000 பெற்றுக்கொள்வதற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் 7% ஆகும். இது தவிர சர்க்கரைவள்ளி, மரவள்ளி, பால்கிழங்கு, பீட்ரூட், கோவா, கரட், லீக், சிறிய வெங்காயம், கத்தரி, வெண்டை, அவரை, குடைமிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணி ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு காப்புறுதி தொகையில் 7% செலுத்துவது போதுமானதாகும். இதன்படி சர்க்கரைவள்ளி செய்கையில் ஏக்கருக்கு ரூபாய் 1,00,000 காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் ரூபாய் 7,000 ஆகும். இஞ்சி, மஞ்சள், கருவா, மிளகு, அன்னாசி, பப்பாளி மற்றும் வாழைச்செய்கைகளுக்கு மிக சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்கள் விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டங்களில் பங்களிப்பு செய்து பயிர் சேத அபாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறது. இது தொடர்பான விவரங்களை விவசாய காப்புறுதி சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் நாடு முழுவதும் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவுக்குள் உள்நுழைக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். பொம்னியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் சுமந்திரன் ஆதரவாளர்கள் தான் அதிகம் உள்ளனர். அவர்களால் புகுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே அதிகம் உள்ளனர். பதில் செயலாளராக இருந்தவர் அந்த பதவியில் இருந்ததால் அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார். அதேபோல் சாணக்கியன் எம்பி எப்படி உள்வாங்கப்பட்டார் என்று தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையில் இறுதி பொதுக்குழு கூடிய போது சாணக்கியன் எமது கட்சியில் இல்லை. எப்படி அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியாது. அது மர்மமாகவே இருக்கிறது. இது உளவாளிகளின் ஊடுருவல். திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டுள்ளது. பதவி ஆசையில் ஒருவர், கேவலம் கெட்ட தேசிய பட்டியலில் ஒருவர், இன்னொருவர் ஆள்பட்டி வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி எல்லோரும் உள்ளுக்கு வந்து இன்றைக்கு கட்சி உருக்குலைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். நீங்களே தலைவராக வர முடியுமாக இருந்தால் பரிசித்து பாருங்கள் என தெரிவித்தார். இன்று அந்த பொதுக்குழு நீதிமன்றத்தில் முடக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது. இதே குழுவால் முடக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நான் சொல்வதில்லை என்ன தவறு. இவர்கள் உளவாளிகள் தான். இந்த உளவாளிகளின் கைகளுக்கு சென்று ஒட்டுமொத்தமாக இன்று அந்த கட்சி முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சரி, ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டியது பொதுக்குழு தவறினால் அடுத்ததாக மத்திய குழு செய்ய வேண்டியது. இன்று அதை கூட மத்திய குழுக்கு கொண்டு செல்லவில்லை. பாராளுமன்ற குழு தலைமை பதவி என்பது சாதாரணமாக பாராளுமன்றத்துக்கு அந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படும். ஆனால் ஸ்ரீதரனின் விடயத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்களின் அரசியல் குழுவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. எனவே இது பின்புலத்தில் நன்கு திட்டமிட்டு ஸ்ரீதரன் உட்பட அனைவரும் ஏமாற்றப்பட்டு
எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறும் காரணம் ஸ்ரீதரனை இதில் நியமித்தது அரசியல் குழு, எனவே நாங்கள் அதை விலகிக் கொள்கிறோம். உண்மை அது அல்ல. பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்தால் கூட அங்கு 5 பேர் ஸ்ரீதரனை ஆதரித்து இன்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி அப்படியொரு இதையும் மீறி இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தது தான் தவறு. ஸ்ரீதரன் தவறாக இருக்கலாம், ஆனால் அதில் யாரை போடுவது அல்லது ஸ்ரீதரன் என்ன பிழை விட்டார் என்று கேட்பது கதைப்பது அனைத்துமே பாராளுமன்ற குழு செய்ய வேண்டியபடி, அது இந்த அரசியல் குழு எடுக்க வேண்டிய விடயம் அல்ல. இவர்களுக்கு தெரியும், மத்திய குழு கொண்டு சென்றால் கூட ரகசிய வாக்கெடுப்புக்கு போனால் சில சமயம் தோற்று விடுவோம் பயம். அவர்களில் 18 பேர் தான் இருந்தார்கள், ஆனால் 41 பேர் ஒட்டுமொத்த மத்திய குழு உறுப்பினர்கள். எனவே அங்கு அரைக்கரை இடிக்கின்றது. அங்கே சில நியாயவாதிகள் இந்த 19 பேரும் தங்களது நியாயங்களை புரிந்து கொண்டு மாற வேண்டும். அப்படி வந்தால் கூட நிச்சயமாக இந்த தீர்மானம் தவறான ஒரு தீர்மானமாகத்தான் இது இருக்கின்றது. இப்போ அதில் ஒருவர் கூறுறார், அந்த குழுவில் இருந்தாலும் ஒருவர் மூடத்துக்கு சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டோம் இவரை நீக்குவது. மற்றவர் கூறுறார், தலைவர் கூறுகிறார் இல்லை, பதில் தலைவர் அவர் கூறுகிறார் இல்லை இல்லை நாங்கள் கதைத்த நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு ஏன் அங்கே முரண்பாடுகள் தெரிகிறது? முரண்பாடுகள் அல்ல, தீர்மானங்களை அவர்கள் ஒழுங்காக எடுப்பதில்லை. சாதாரணமாக ஒரு கோயில் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கிராமிய கூட்டமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண நடைமுறை உண்டு. ஒரு நிகழ்ச்சி நிரல் அனுப்பப்படும், அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும். அதுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்கள் ஏனைய விடயங்களை பரிசீலிக்கப்படலாம். ஆனால் மீண்டும் தீர்மானம் எடுப்பதை ஏனைய விடயங்களில் தீர்மானம் எடுப்பதில்லை, ஒரு காலம் எடுக்கக்கூடாது. ஏனைய விடயங்களில் உள்வாங்கப்பட்ட விடயம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த கூட்டத்தில் நிகழ்ச்சி உள்வாங்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் அது தீர்மானிக்கப்படும். இங்கே இதைத்தான் சொல்கிறது சுமோ மந்திரம். அதாவது இந்த சுமோ மந்திரம் தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக உருக்குலைத்தது. அதாவது இந்த இவன் ஸ்ரீதரன் கூட கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் போய் தலைவரை சந்தித்து கேட்டிருக்கின்றார், நீங்கள் என்னென்ன விடயங்கள் எடுக்க போகிறீங்க, அதிலே குறிக்கப்பட்ட விடயங்கள் வேறு வேறு. அதனால் அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. திடீரென்று சுமோ மந்திரம் என்ன செய்திருக்கின்றது என்றால் அந்த கூட்டத்தில் நாங்கள் இவரை நீக்குவதாக தீர்மானம். நிகழ்ச்சியினர் இல்லாத ஒரு விடயத்தை அந்த இடத்தில் தீர்மானிக்க முடியாது. அதை அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு நியாயமான ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கின்றனர். அதான் உண்மை. இதே சுமோ மந்திரத்தின் ஊடாகத்தான் மாவை சேனகராஜா நீக்கப்பட்டார். நிகழ்ச்சி நிரல் சேர்க்கப்படாத விடயம் உள்வாங்கப்பட்டு திடீரென அவரை நீக்குவதாக கடிதம் ஏற்கனவே எழுதிவிட்டோம், நீக்கிவிட்டதாக செயலாளர் எழுதிவிட்டார்னா செயலாளர் எழுதுவதற்கு முதலே அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தலைவரிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். அது எதுவுமே செய்யவில்லை. அதே போல் தான் என்னை நீக்கிய பொழுது கூட நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நிகழ்ச்சி நிரல்கள் அனைத்தும் முடிவடைந்த பின் நான் அதை தலைவரை நீக்கும் தீர்மானத்துக்கு எதிர்த்து நான் வெளியேறினேன். வெளியேறிய சந்தர்ப்பத்தில் திடீரென என்னுடைய விடயத்தை உள்ளே எடுத்து நீக்கிக் கொண்டார்கள். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.